ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬೂದಿಕೋಟೆ ಫಸ್ಟ್ ಬೂದಿಕೋಟೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಲಿಮಿಟಲ್ಲಿ 4/2026 ಒಂದು ರಾಬರಿ ಕೇಸ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಗೋಲಹಳ್ಳಿ ಗ್ರಾಮದ ವಾಸಿ ನವೀನ್ ಕುಮಾರ್ ಅವರು 2 ವೀಲರಿಂದ ಹೋಗುವಾಗ ಅವರ ಹತ್ರ 8 ಲಕ್ಷ ಹಣ ಇತ್ತು. ಬೂದಿಕೋಟೆ ರೋಡಿಯಲ್ಲಿ ಯಾರೋ ಅವರಿಗೆ ಬಂದು ಅವರಿಗೆ ಅಡ್ಡ ಹಾಕಿ ಅವರು 8 ಲಕ್ಷ ರೂಪೀಸ್ அவருக்கு தரோடை மாடி ಹೋಗಿದ್ದಾರೆ. புதுக்கோட்டை போலீஸ் நிலைய எல்லைக்குள் துமதிகரை கிராமத்திற்கு அருகில் நள்ளிரவில் கொல்லஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமாரிடம் இருசக்கர வாகனங்களில் சென்று ரூபாய் 8 லட்சத்தை கொள்ளையடித்த வழக்கில் போலீசார் மொத்தம் 7 குற்றவாளிகளை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 6,50,700 ரொக்கத்தை மீட்டு குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காமசமுத்திரம் காவல் நிலைய எல்லைக்குள் உள்ள டோடேரி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கட ரெட்டியின் நிலத்திலிருந்து ரூபாய் 1,05,000 மதிப்புள்ள பசுவை திருடிய வழக்கில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் தாலுகா வசுரியில் கிராமம் சேர்ந்த மஞ்சுநாதை கைது செய்து விசாரித்த போது அவர் ஏற்கனவே கேபிள் வயர் திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து பசுவும் ரூபாய் 1,10,000 மதிப்புள்ள 1060 அடி நீளமுள்ள போர்வெல் கேபிளும் மீட்கப்பட்டது. போலீஸ் டி.எஸ்.பி. லட்சுமையா வழிகாட்டுதலில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாரை போலீஸ் எஸ்.பி. சிவான்ஷு ராஜ்புத் பாராட்டினார். 8 ಲಕ್ಷ ಹಣ ಇತ್ತು. ಬೂದಿಕೋಟೆ ರೋಡಿಯಲ್ಲಿ ಯಾರೋ ಅವರಿಗೆ ಬಂದು ಅವರಿಗೆ ಅಡ್ಡ ಹಾಕಿ ಅವರು 8 ಲಕ್ಷ ರೂಪೀಸ್ ಅವರಿಗೆ ದರೋಡೆ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಇವರು ಆರೋಪಿಗೆ ನಾವು ಪತ್ತೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. 5 ಜನ ಜಾಸ್ತಿ ಜನ ಕಾಡಾಡಿಂದ ಇದು ಕನ್ವರ್ಟ್ ಮಾಡಿ ನಾವು ಡಕೇತಿ ಕೇಸ್ ಅಂತ ಅದು ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಈ ಕೇಸಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಡಿ.ಎಸ್.ಪಿ. ಲಕ್ಷ್ಮಯ್ಯ ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ CPI ಇನ್ಚಾರ್ಜ್ ಕಾಮಸಮುದ್ರ ಮಾರ್ಕೊಂಡ್ಯ ಮತ್ತು ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕಿರಣ್ ಕುಮಾರ್ ಕಾಮಸಮುದ್ರ, ಶ್ರೀನಿವಾಸ್ ASI, ಶಂಕರ್ ASI, मनोहर पासा, रामकृष्ण रेड्डी, देवराज, मंजुनाथ रेड्डी, अमरीश, रामराव, मंजुनाथ